ஜூலை மாதம் 28ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு அன்று மும்பையில் மழை பெய்து கொண்டிருந்தது. தாதாராவ் பில்ஹோரின் மகன் 16 வயது பிரகாஷ் தனது மாமாவுடன் பைக்கில் சென்று கொண்டிருந்தான். யாருக்கு தெரியும் அதுதான் அவன் கடைசி பயணம் என்று. சாலையில் இருந்த ஒரு பெரிய பள்ளம், அந்த ஒரு பள்ளம் ஒரு குடும்பத்தின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் குழி தோண்டி புதைத்தது. விபத்தில் பிரகாஷ் உயிரிழந்தான். மகன் இறந்த துக்கத்தில் தாதாராவ் கதறினார். என் மகன் செய்த பாவம் என்ன? ஒரு சாலையை பராமரிக்க முடியாத அரசாங்கத்தின் அலட்சியமா அவன் மரணம் என்று பல கேள்விகள் அவரிடம் இருந்தது. ஆனால் அந்த அழுகை ஒரு கட்டத்தில் ஒரு மௌனமாக உறுதியாக மாறியது. என் மகனை நான் இழந்து விட்டேன், இனி அவன் திரும்பி வரமாட்டான். ஆனால் இந்த சாலையில் போகும் இன்னொரு தந்தை தன் மகனை இழக்கக்கூடாது, இன்னொரு தாய் கதறக்கூடாது என்று நினைத்தார். அடுத்த நாளே அவர் சாலையில் இறங்கினார். அதிகாரிகளிடம் மனு கொடுக்கவில்லை, யாரிடமும் கெஞ்சவில்லை. கையில் ஒரு மண்வெட்டியை எடுத்தார். சாலைகளில் இருந்த பள்ளங்களை தேடி தேடி மூடத் தொடங்கினார். வெயிலையும் மழையையும் பொருள்படுத்தாமல் அவர் உழைத்துக் கொண்டிருந்தார். மக்களில் சிலர் அவரை கிண்டல் செய்தனர். ஆனால் அவர் எதையும் கவனிக்காமல் பள்ளங்களை மூடுவதிலேயே குறியாக இருந்தார். பின்பு மக்களும் அவருடைய உழைப்பை உணர்ந்தனர். மக்களும் ஊடகங்களும் அவரை பள்ளங்களின் தாதா என்று அழைக்கத் தொடங்கினர். ஒவ்வொரு முறை அவர் பள்ளத்தை மூடும் போதும் தன் மகனின் ஆன்மா சாந்தி அடைவதாக அவர் உணர்ந்தார். இன்று வரை 600க்கும் மேற்பட்ட பள்ளங்களை சரி செய்துள்ளார். தாதாராவ் வெறும் மண்ணை மட்டும் அள்ளி போடவில்லை, ஒரு குடிமகனின் பொறுப்பை உலகுக்கு உணர்த்தினார். அரசாங்கத்தை குறை சொல்வதை விட்டுவிட்டு நம்மால் முடிந்த மாற்றத்தை நாமே செய்வோம் என்பதே அவரின் செய்தி. உங்கள் வழியை உலகத்திற்கான மருந்தாக மாற்றினால் நீங்களும் ஒரு வரலாறாக மாறலாம். மாற்றத்தை யாரோ செய்வார்கள் என்று காத்திருக்காதீர்கள், நீங்கள் அந்த மாற்றமாக மாறுங்கள்.